அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏற்படுகின்ற ஒரு விழுக்காடு அவர்களுக்கு தாங்கள் எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை அவர்களே தேர்தல் முடிய புரிந்து கொள்வார். மஹிந்த ராஜபக்ச அவர்களது குடும்பத்திலே இன்று வரை அவர்கள் கை வைக்கவில்லை, கலைக்கின்றார்கள். ஆனால் விசாரணைக்கு அழைக்கும் பொழுது இந்த பெருச்சாளிகள் தப்பிக்கொண்டு தான் இருக்கிறார். பிள்ளையான் என்பவர் அன்றைய காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திற்கு கீழே ஒரு பிரதான ஒரு ஆளாக இயங்கிய ஒருவர், கைது செய்யப்பட வேண்டிய ஒருவர் கைது செய்திருக்கிறார்கள். அரசியல் என்றது இப்படித்தானே, நாட்டை குழப்பினா இன்னொரு ஆட்சியை கொண்டுடலாம்ன்றதுக்காண்டி ஒரு குழப்பத்தை விளைவிக்கவும் செய்யலாம். இதுகளை நான் இந்த கதைக்க விளக்கிட்டால் நாளைக்கு எனக்கு இங்கு வரும் இப்படி என்று சொல்லி பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுடைய நடவடிக்கை எடுவரும். அப்போ நான் அவர்களோட சரியாக தாங்க கதைப்பேன், பிள்ளையன்று தான் நான் கதைப்பேன், சரியென்று தான் கதைப்பேன். முரண்பாடுன்னு என்ன கட்சியால் வெளியேற்றி அவ்வளோதான். முரண்பாடு இருக்கின்றதை நான் ஏற்றுக்கொள்வேன். வணக்கம். மற்றொரு அரசியல் களம் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய வேட்பாளர், குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற சுரேஷ்குமார் அவர்களை தான் இன்றைய நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். தற்போது ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டு அனுர அரசாங்கத்தினுடைய ஆட்சியானது 6 மாதங்களை கடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில உங்களுடைய கருத்து என்ன தற்போதைய ஆட்சியை பற்றி? நாங்கள் இன்றைய தினம் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த லங்காசிரி ஊடகவியலாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் அதற்குரிய வேட்புமனுவை நாங்கள் தாக்கல் செய்து அது அன்றைய அரசாங்கத்தினாலே அது அப்படியே பிற்போடப்பட்ட அந்த தேர்தல் நடைபெறாமை மீண்டும் இப்பொழுது என்பிபி அரசாங்கத்தினால் இது 3வது தேர்தலாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துகின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் தேர்தலைத்தான் நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் நடந்து 6 மாதங்களை கடந்துள்ளன. பாராளுமன்ற தேர்தல் நடந்து 3 ஆசனங்களை யாழ் மாவட்டத்திலே பெற்று இப்பொழுது அவர்களது நிர்வாகத்துக்கு கீழே இந்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு நிர்வகித்து கொண்டிருக்கின்றார்கள். அனுர அரசாங்கம் அதை பற்றி நாங்கள் பெருசாக அலட்டி கொள்ள தேவையில்லை என்று சொன்னால், மக்கள் இப்பொழுது இருந்த ஆதரவு மிகவும் அவர்களுக்கு இந்த குறைவடைந்திருக்கின்றது. அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு வந்து அவர்களது செயற்பாட்டை மக்கள் வடிவாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏற்படுகின்ற ஒரு விழுக்காடு அவர்களுக்கு தாங்கள் எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை அவர்களே தேர்தல் முடிய புரிந்து கொள்வார். ஆனால் நடந்து முடிந்த தேர்தல்களை பார்க்கிற போது, குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலாகட்டும் பாராளுமன்ற தேர்தலாகட்டும், அவருடைய அந்த ஒரு கட்சி தான் அதிக வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில எதிர்வருகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்களுக்கு எப்படி தோல்விகளை தழுவிக்கொள்வார்கள் சொல்லி நீங்கள் திடமாக நம்புகிறீர்கள்? என்னென்று இதை பற்றி சொல்லணும் என்று சொன்னால், அவர்கள் வரும்பொழுது இந்த ஊழலை ஒழிக்கின்றோம், இதனாலே தான் நாடு ஒரு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றது என்பது கூறிக்கொண்டு வந்தார்கள். அவரதுகள் அன்றைய கருத்தை நாங்கள் ஏற்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால், ஊழல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இலங்கை திருநாட்டில் இருந்து வந்தது. இப்போ மக்களும் இந்த ஊழலை ஒழிக்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும் என்றதை விரும்பியிருந்தார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அனுர அரசாங்கத்தை ஆதரித்து அவரை ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்திருந்தார்கள். அதன் பின்னர் பாராளுமன்றத்திலே ஒரு பெரும்பான்மை இருந்தால் தான் அவர்கள் ஜனாதிபதியுடன் இணைந்து இந்த செயற்பாடுகளை செய்யலாம் என்பதற்காக மக்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு இந்த பாராளுமன்றத்தையும் பெரும்பான்மை 3/2 பெரும்பான்மையை கொடுத்து ஆட்சி அமைத்திருந்தார்கள். அதுவும் இந்த ஊழலை ஒழிக்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும் என்ற ஒரு காரணத்துக்காக மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த 2 சந்தர்ப்பத்தையும் வழங்கி இதுவரை அவர்கள் இந்த ஊழலை ஒழிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் ஒரு சில நடவடிக்கைகளையே அதனை செய்திருக்கின்றார்கள்.
பிரதானமான ஊழல்வாதிகளான மஹிந்த ராஜபக்ச அவர்களது குடும்பத்திலே இன்று வரை அவர்கள் கை வைக்கவில்லை. இப்போ தமிழ் மக்களுக்கு பிரதானமாக தமிழ் மக்களின் இருப்பை அளித்து நாட்டை சூறையாடியவர்கள் இல்லை, பிரதான பங்கு அவர்களைத்தான் சார். இப்போ அவர்களிலே இன்று வரை எந்த இது ஒரு மாற்றத்திலேயும் அவர்களது இதிலேயும் கை தொடவில்லை. விசாரணைகளுக்காக அழைத்திருக்கிறார்கள், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யோசித ராஜபக்ஷவாக இருக்கட்டும், நாமல் ராஜபக்ஷவாக இருக்கட்டும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அண்மையில் அழைக்கப்பட்டிருக்கின்றார், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஊழல் சம்பந்தமான விசாரணைகளுக்காக. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குற்றப்புலனாய்வுத்துறை தொடர்ச்சியாக விசாரணைக்கு அழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது இப்போ இவர்கள் வந்துதான் அதை செய்வதென்று இல்லை. முன்னைய அரசாங்கம் இருந்த காலத்திலேயும் அந்த நேரங்களில் ஒவ்வொருத்தரையும் விசாரணைக்கு அழைத்து கொண்டு தான் இருந்தவர். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கூடுதலாக விசாரணைக்கு அழைத்தது தமிழ் மக்களை அழைத்து இன்று தமிழ் அரசியல் கைதிகள் நிறைய பேர் விடுதலை செய்யாமல் அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் விசாரணைகளுக்கு உட்படுத்தாமல் அரசியல் கைதிகளாக இருக்கின்றார்கள். இவர்களும் விசாரணைக்கு அழைக்கின்றார்கள். ஆனால் விசாரணைக்கு அழைக்கும் பொழுது இந்த பெருச்சாளிகள் தப்பிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். சிறுமட்டங்களையே அவர்கள் அடுத்தடுத்த படிநிலையில் உள்ளவர்களையே விசாரணைக்கு அழைத்து இப்போ கடந்த காலங்களிலே பிள்ளையான் போன்றவர்களை கைதும் செய்திருக்கிறார்கள். பிள்ளையான் என்பவர் அன்றைய காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திற்கு கீழே ஒரு பிரதான ஒரு ஆளாக இயங்கிய ஒருவர், கைது செய்யப்பட வேண்டிய ஒருவர் கைது செய்திருக்கிறார்கள். அவர் மூலம் விசாரணைகளை மேற்கொண்டு ஏனைய பிரச்சனைகளை அவர் மூலமாக பெற்று கைதுகளை மேற்கொண்டு அதை செய்யணும். இப்போ ஊழல் என்பதில் நானும் ஒரு காலம் உடன்பட மாட்டேன். ஊழல் என்பது நாட்டை ஒரு சூறையாடுற விஷயம், பிரதானமான ஒரு பிரச்சனை ஊழல் என்றது. அந்த பிரச்சனைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும். ஊழல் என்றதுக்கு நானும் ஒரு காலமும் ஆதரவண்டில்லை, எதிர்ப்பு தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஊழலுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அநீதிக்கு எதிரான மக்கள் குரல் என்ற அமைப்பின் ஊடாக அதில் நானும் ஒரு தலைமைத்துவ பதவியில் இருக்கின்றேன். நான் பாரிய ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தேன். வைசாலினி இந்த கையகற்றப்பட்ட பிரச்சனை, மற்றது நீர்வேலி பகுதியில் ஒரு மதுபான சாலை ஆலயத்து பக்கத்தில் இருக்கின்ற தையிட்டி விகாரை பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுத்து அங்கே போராட்டங்களில் ஈடுபட்டு என்னை கைது செய்கிற நிலைக்கு கொடுத்து நான் இட்டு சென்றிருக்கிறேன். நான் அந்த சந்தர்ப்பத்தில் எனது விஷயங்களை விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அப்போ அந்த ஊழல் என்றது ஒழிக்கத்தான் படணும். ஆனால் மக்களிட நாட்டின் பொருளாதார நிலையை ஸ்திரப்படுத்த வேண்டியதும் ஒரு கடமை இருக்கு. இதற்கு முன்னர் பார்க்கிற போது குறிப்பாக தமிழரசு கட்சியை குறை கூறிக்கொண்டுதான் இந்த தேர்தல் காலங்களில் அதிக பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள். அதிலும் குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தற்போது பார்க்கிற போது அனுர் அரசாங்கத்தை குறை சொல்லிக் கொண்டுதான் அதிகளவான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சமூக வலைத்தளங்களாகட்டும் எல்லா விடயத்திலையும் அது ஒரு பேசு பொருளாகத்தான் மாறி இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதை பற்றி சொல்லணும் என்று சொன்னால், எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை அவைன்ற அந்த ஆளுமை, அதாவது இப்போ உதாரணத்துக்கு அவர்களின் பதில், அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள், அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அதாவது என்னென்று சொல்கிறது, இப்போ ஆளுமையான கருத்தாக தெரியவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றது ஒரு மிக மிக முக்கியமான நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு பதவி. அவர்கள் ஒரு பொறுப்பான பதவிகளை இருக்கிறவர்கள் பொறுப்பான பதில்களை சொல்லுவோம். இப்போ அவர்களும் இங்கே இருந்து கொண்டு எதிர்கட்சி மாதிரி செயற்படலாம். அதாவது ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஆட்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்கள், மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வந்தது. அப்போ அதை எதிர்கட்சி மாதிரி இங்கே இருந்து பதில் சொல்லலாம். இப்போ பொதுமக்களுக்கு எங்கே பிரச்சனை ஏற்படுதோ அந்த இடத்த இருக்கணும், அங்கே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி இன்றைக்கு 3-2 பெரும்பான்மை ஒரு வலுவான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அவர்கள் இந்த வலுவானதான ஒரு தங்கன்ற ஒரு பலமான ஒரு இதாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி என்பிபிக்கு அடிமையாக அவர்கள் இருக்கக்கூடாது.
மக்கள் தெரிவு செய்து வந்தவை மக்கள் பிரதிநிதி மக்களுக்காக இருக்கும். அவைக்கு அடிமையாக இருந்து அவை சொல்றதைத்தான் தாங்கள் செய்யணும் என்று இருக்கக்கூடாது. மக்களின் பிரச்சனையை தான் செய்யும். குறிப்பாக இந்த என்பிபி ஆட்சி, அதாவது குறிப்பாக இந்த என்பிபியில் இருக்கக்கூடிய அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் சார்ந்த கருத்துக்கள், சர்ச்சையான விடயங்கள் பல சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீங்களும் அதனை கண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னவாக இருக்கிறது? அதான் நான் சொன்னேன், முதல் ஆளுமை இல்லை என்று சொல்றேன். மற்றது ஒரு அரசியலுக்கு குறைஞ்ச ஒரு 15 வருஷம் ஒரு அனுபவம் வேணும். அரசியலில் ஒரு பொது வெளியில் கதைக்கிறதுக்கு 15 வருஷ அனுபவம் வேணும். அரசியல் சம்பந்தமான பூரணமான ஒரு தெளிவும் வேணும். அப்படி இருந்தால் தான் அதை கதைக்கலாம். என்ன 1.5 கோடி மக்கள் 2.5 லட்சம் ஜனம் அப்படியெல்லாம் அது அந்த வடிவ இது சம்பந்தமாக அப்புறம் இப்போ இந்த காலத்தில் தேர்தல் நடந்தது, என்ன தேர்தல் நடந்தது, யார் ஜனாதிபதியாக இருந்தது, எப்போ என்ன நடந்தது எல்லாம் அவைகளுக்கு தெரியும். இது திடீரென்று வந்துட்டு பொது வழிகளில் கருத்து தெரிவிக்கிறது கேட்க முடியாத கருத்துக்களையும் ஒன்று சொல்லினா மற்றது பிள்ளையான கருத்துக்களையும் சொல்லி. அப்போ அது அவைய ஆளுமைன்மை தான். அதுகளை நாங்கள் தனிப்பட்ட அவைய விமர்சனங்களை நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவை கொஞ்சம் அரசியலை படிக்கணும், அவ்வளோதான் சொல்லணும். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஆதரவாக உதயன் கம்மன் பிளவாகட்டும், ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஆதரவாக இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த தொலைபேசி அழைப்பும் ஒரு விமர்சனத்துக்குள்ளானது. அதாவது அழைக்க வேண்டும், தொலைபேசியினூடாக அவரை கலந்துரையாட வேண்டும் என்ற ஒரு விடயமும் வெளிவந்திருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் இவருடைய கைது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இவர்களுக்கான இந்த உறவு நிலை தொடர்பிலையும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? என்னென்னு சொல்லிச்சுன்னா, கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கட்சியில் இருந்திருக்கிறீர்கள். அது தொடர்பாக சொல்ல அவர் செய்த படப்பிள்ளையான வேலை இதுதான். வேலையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஜனாதிபதி எலெக்ஷனில் கேட்டு தானே தோத்தது. திருப்பியும் மாவியோட நிற்கிறது ஒரு பிள்ளையான வேலை. இப்போ நான் ஐக்கிய தேசிய கட்சியில் தட்டி தவறு இந்த முறை எலெக்ஷன் கேட்டிருந்தா இவர் பிள்ளையான சந்திக்க போகிறதான்னு சொல்லியிருந்தா இங்கே ஒரு சனமும் எனக்கு வாக்கு போட்டுருவான். ஒரு பிள்ளையான வேலை அது. இப்போ தமிழ் மக்களை காட்டி கொடுத்தொராள், எங்கன்ற விடுதலை போராட்டத்தில் அழிவு பாதை கிட்டு சென்ற ஒரு ஆள், அவரை கட்டாயம் உள்ளுக்கு போட வேண்டிய ஒரு ஆளை சந்திக்கணுமென்று சொல்லி இவர் அப்படி ஒரு இதை கேட்டது பிள்ளையான வேலை. அப்படி போயிருக்கக்கூடாது. அதுக்கு சில நேரம் அவருக்கும் வேறு யாரின் ஒரு அழுத்தங்கள் எதுன்னு கொடுத்தோ இல்லை என்னென்று அதில் உள்ள நோக்கங்கள் எனக்கு என்னென்று தெரியாது வடிவை. ஆனால் அது பிள்ளைன்றதை நான் சொல்கிறேன். அப்போ ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வெறுப்பு தான் நீங்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி இந்த தமிழரசு கட்சியினூடாக இணைந்து கொள்வதற்கான ஒரு காரணமாக இருக்குமென்னு சொல்லி ஒரு 100க்கு ஒரு 70% எனக்கு தமிழ் கட்சியில் போட்டியிடணுமென்றது நீண்ட கால ஆவா. முதலாவது ஒரு 30% மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிற வெறுப்பாயும் இருக்கு. தற்போது பார்க்கிற போது இந்த துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் என்பது அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த புதிய ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. அதனூடாகவும் அதற்கான எந்த ஒரு தீர்வும் முன்வைக்கப்படவில்லை. இப்படி நிலையில் நீங்கள் ஒரு தனி மனிதனாக, ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்கிறது? நாட்டில் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குகளில் இறுக்கமாக கொண்டரைக்க இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் நடக்கிறது கூடத்தான். மற்றது இப்போ இருக்கிற 3 பாராளுமன்ற ஆசனங்களை வச்சிருந்தவ இப்போ 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை திடீரென்றும் வந்திருக்கினேன். இதுக்குள்ள பழம்பெரும் அரசியல்வாதிகள் மற்றது பிடிக்கான பேரெல்லாம் இதுக்குள்ள இல்லை அரசியலுக்குள்ள. அப்போ இப்போ அரசியல்ன்றது இப்படித்தானே, நாட்டை குழப்பினா இன்னொரு ஆட்சியை கொண்டுடலாம்ன்றதுக்காண்டி ஒரு குழப்பத்தை விளைவிக்கவும் செய்யலாம். மற்றது இன்றைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இதுகளுக்கும் ஒரு அச்சுறுத்தல் தானே. நீங்கள் இப்போ முதல் பிள்ளையாண்ட கல்வியை கேட்டியல் இதில் சொன்னீங்கள், நாங்கள் யோசிக்கணும். எங்களுக்கும் ஒரு பயம் இருந்தால் துப்பாக்கிச்சூடு அதிகரித்து செல்லைகள். அப்போ அது உடனடியாக தடுத்து நிறுத்தணும். பாதுகாப்பு இப்போ பாருங்க, தேசப்பந்த தென்னாக்கோன் 3 மாதத்தை பிறகுதான் வந்து சரணடைஞ்சு போயிருக்கிறார். அப்போ 3 மாதமும் இந்த அரசாங்கம் அவரை கைது செய்யாமல் தேடி பிடிக்காமல் தேடி திரிஞ்சது இது. பாருங்க, அந்த விமான என்ன நீதிமன்றத்துக்கு கைதியை கொண்டரைக்க சுட்ட செல்வந்தியை 2 பேரை தேடிக்கொண்டிருக்கணும், பிடிக்கல. வெளிநாட்டுக்கு தப்பி சென்றா அப்படி ஒரு அறிக்கையும் பிடிக்கணும். இப்போ இந்த பாதுகாப்பு சட்டம் இதுகளை கொஞ்சம் இறுக்கமாக்கணும். ஆக்கி மக்களுக்கு முதல் அச்சுறுத்தல் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் குறிப்பாக ஒரு 12 வருட காலமாக
ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியில பயணித்த ஒருவர், விஜயகலா மகேஸ்வரன் அவர்களாகட்டும், ரணில் விக்ரமசிங்கவுடன் பயணித்த ஒருவர். அப்படி இருக்கின்ற போது தற்போது தமிழரசு கட்சி பக்கம் தாவி இருக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு என்ன காரணம்? அதாவது ஏதாவது அதிகார பிரச்சனையா, இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனைகளா இருக்கிறதா? இல்ல மக்கள் மீது ஒரு நம்பிக்கை வேண்டும் தானே. நீங்கள் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு மாற்று கட்சியிட கேட்கிறீர்கள், அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? தேர்தலுக்கு இன்னும் ஒரு கிழமை இருக்கிற காலப்பகுதியில் நீங்கள் இந்த கேள்வியை என்னட்டா கேட்கிறீர்கள். எந்த விதமான குழப்பமும் இல்லை. இருந்தாலும் பதில் வழங்க வேண்டியதும் எனதொரு கடப்பாடு. அந்த வகையில் நான் சில விஷயங்களை இதுகிட்ட விரிவாக சொல்கிறேன். எங்கென்ற அப்பா அம்மா எங்கென்ற பூர்வீகாக்கள் இலங்கை தமிழரசு கட்சி தான். அதாவது அந்த நாள் தொட்டு தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த ஒரு ஆக்கள். அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எங்கென்ற அதற்கு முந்தைய தலைமுறையாக இருக்கட்டும், எங்கென்ற ஊர் ஆக்களாயும் இருக்கட்டும், எல்லாரும் தமிழரசு கட்சியில் ஒரு பற்று வைத்து தமிழரசு கட்சியாக்கள் தான். எனக்கும் சின்ன வயசுல இருந்து அரசியலில் வரணும் கொள்ளணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. நான் விடுதலை போராட்டங்கள் இடம்பெறுற காலத்தில் தொழில்நுட்ப கல்லூரியில் இந்த மாணவர் மன்றங்கள் இதுகள்கிட்ட தலைவராக எல்லாம் இருந்திருக்கிறேன். அன்றைய காலத்தில் எனக்கு பல அதாவது உயிரழுத்தங்கள் கூட வந்திருக்கின்றது. நான் ஆனால் எனது அன்றைய காலகட்டத்தில் அந்த கொள்கையில் ஒருத்தி மாறேன். அதன் பின்னர் 2011ஆம் ஆண்டாக இருக்கணும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விகிதாசார முறைப்படி நடப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அப்பொழுது நான் எனக்கு தமிழரசு கட்சியில் அதாவது தமிழரசு கட்சி அண்டு இல்லை, அதில் பல கட்சிகள் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பண்டு எங்கள்ட தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் அது உருவாக்கப்பட்டு ஒரு கட்டுக்கோப்பாக பேணப்பட்ட ஒரு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் பல கட்சிகள் உள்வாங்கப்பட்டு அன்றைய காலகட்டத்தில் பாராளுமன்றத்தில் 22 ஆசனங்களை பெற்று ஒரு பிரதான ஒரு கட்சியாகவும் அங்கே செயற்பட்டு கொண்டிருந்தவர் பாராளுமன்றத்தில். அப்போ அந்த அதாவது அந்த பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கைகளில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் 2011ஆம் ஆண்டு இடம்பெற எனக்கு அந்த கட்சியில் போட்டிடுறதுக்கு பெரும்பாலான விருப்பம் இருந்தது. அப்போ நான் அன்றைய காலகட்டத்தில் இப்போ இறந்துட்டார் என்கிற மாவசேனாதிராஜ ஐயாட்ட சென்றிருக்கின்றேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்க ஐயா இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடுறதுக்கு. அதான நாங்கள் அந்த போட்டியிட போகின்ற காலப்பகுதி ஒரு அச்சுறுத்தலான காலப்பகுதி. அதாவது துப்பாக்கி சூடுகள் இதுகள் எல்லாம் இடம்பெற காலம், உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு காலப்பகுதியில் நான் போய் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தை தாரன்னு சொன்னார். ஆனால் அவர் ஓமன்று சொல்லி பரிசீலிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் எனக்கு அன்றைய காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வீட்டு சின்னத்தில் போட்டிடுறதுக்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கினேன். அப்போ நான் மனமுடைச்சிட்டேன். நாங்கள் தமிழர் ஆக இருக்கிறோம், தமிழ் தேசிய கூட்டமைப்போட பயணிக்கின்றோம். இந்த தேர்தல் காலப்பகுதி 22 ஆசனங்களை பெற்ற காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டணியில் அதிக அளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் இங்கே பாராளுமன்றம் செல்லணுமென்றதுக்காண்டி தேர்தல் பிரச்சாரங்கள் ஏனைய நடவடிக்கைகள் நான் கடுமையாக ஈடுபட்டவரால் கடுமையாக பிரச்சாரங்கள் செய்த நான் என்ற பொடியல் என்னோட நின்றாக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து செய்த நாங்கள் அந்த நேரம் தொழில்நுட்ப கல்லூரிகள் இதுகளால் வாக்கு சேகரிக்க சென்ற நாங்கள் இப்படியெல்லாம் நிறைய பாடுபட்டேன். இப்போ எனக்கு இந்த ஆசனத்தை தெரியலன்றோன்னு எனக்கு ஒரு மன விரக்தி ஏற்பட்டு 2012-13ஆம் ஆண்டு காலப்பகுதியில் என்னுடைய ஒரு நண்பர் ஒரு ஆள் லவக்குமார் என்று சொல்லி அவர் வட்டுக்கோட்டையில் இருக்கிறார். அவர் வட்டுக்கோட்டை தொகுதி அமைப்பாளர் ஐக்கிய தேசிய கட்சியில். அவர் சொன்னார், சுரேஷ் உனக்கு இவ சீட் தெரியல தானே, நீ வா ஐக்கிய தேசிய கட்சியில் பயணிக்கலாம், உனக்கு அரசியல் விருப்பம் இருந்தால் வான்னு நான் கேட்டேன். அப்போ நான் லவக்குமார்ட்ட கதையை கேட்டு லவக்குமார் தான் என்னை கொண்டு போய் முன்னாள் கல்வி ராஜாங்கர் திருமதி விஜயலா மகேஸ்வரன் அவர்களோட எனக்கு அரசியல் பயணத்தை ஆரம்பித்து வச்சவர். இப்போ நான் அன்றைய காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியில் பயணித்து கொண்டு இருந்து ஐக்கிய தேசிய கட்சி ஊடாக
பல வேலை திட்டங்களையும் செய்திருக்கிறார். அதாவது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராயும் 2018ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு இந்த வட்டாரத்தில் பெரும்பான்மையான வாக்குகளால் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றினான். மக்கள் என்னில் வச்சிருந்த நம்பிக்கை, மக்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எனக்கு போட்டிடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இன்னொரு கட்சியில் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டுட்டு வந்து இன்னொரு கட்சியில் போட்டிடுறதுக்கு சங்கடமாக இருக்கவும் என்ற வீடு தேடி பல மக்கள் வந்து சுரேஷ், நீ தான் இந்த வட்டாரத்தில் எங்களுக்குரிய அபிவிருத்தி சரி என்ன தேவையும் செய்யக்கூடியாள், நீ கட்டாயம் போட்டியிடணும், வெற்றி தோல்வி அடுத்த பிரச்சனை என்று சொன்னார். இப்போ நான் அந்த மக்களின் கோரிக்கைக்கு ஓமன்று சொல்லித்தான் நான் இந்த இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் போட்டியிடுறேன். இல்லை ஐக்கிய தேசிய கட்சியில் எனக்கு பிளவன்றது கட்சியோட தனிப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கட்சி தலைமை பீடங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளோ அப்படி அண்டு இல்லை. எனக்கு நான் தமிழனாக இருக்கணும், தமிழ் கட்சியில் போட்டியிடணும்ன்றது நான் நீண்ட நாள் விருப்பம். நான் முதலும் ஏற்கனவே சரக்கியிருந்தேன். இந்த டைம் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தது. இப்போ நான் அந்த சந்தர்ப்பத்தில் போட்டியிடுவோம் என்று தான் வந்தேன். நான் மற்றது எங்கென்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பீடங்கள் இதுகள்லேயும் மக்கள் அதாவது ஒரு வெறுப்பான சூழ்நிலை, மற்றது நாங்கள் கேட்டால் வெற்றி பெற இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படி எல்லாமே உருவாகி கொண்டு வருதுன்னு நினைக்கிறது. நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து விலகி இருந்த வேளையில மக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த தேர்தலில் நீங்க வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் சுயேட்சை குழுவாக களமிறங்கி இருக்கலாமே, ஏன் தமிழரசு கட்சியினுடைய அந்த ஒரு கட்சியை தேர்வு செய்தீர்கள்? இல்லை, நான் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி இருந்து சுயேட்சைக்குரிய குழுக்குரிய ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருந்தேன். நான் 33 வேட்பாளரை இங்கே போடுவோம். இந்த 25% பெண் வேட்பாளர், 25% இளைஞர் ஜுத், ஏனைய 50% ஏனையவர்கள் என்ற ரீதியில் நான் அந்த லிஸ்ட்டை தயார்படுத்தி கொண்டிருந்தேன். நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இருக்கிற அரசாங்கம் சுயேட்சை குழுக்கான கட்டுப்பணமாக கிட்டத்தட்ட 1,62,000 ரூபா கிட்ட எங்கென்ற இந்த 33 மெம்பருக்கும் வந்தது. இப்போ அது ஒரு முதலாவது பெரிய ஒரு தொகை நிதி. இனி வேட்பாளர்களுக்கு அவர்கள் இந்த துண்டு பிரசுரங்கள் அதுகள் அடிக்கிற இப்போ நான் சுயேட்சை குழுவை தொடங்கினா அதற்குரிய செலவுகளையும் நானே செய்ய வேண்டும். நான் அவளாத்துக்கு பண பலம் படைத்தாலோ வசதி படைத்தாலோ இல்லை. நான் எப்போவுமே ஒரு உள்ள சொல்லணும் என்று சொன்னால் என்ற கை எப்போவுமே ஒரு சுத்தமாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு நான் சில விடயங்களை சொல்லணும் என்னென்னா, இப்போ முகமறியா முகநூல்கள் சில விஷயங்களில் என்னை பற்றி சில விமர்சனங்களையும் எனக்கு எதிராக இருக்கின்ற வேட்பாளர்களால் திரிவுபடுத்தப்பட்டு எழுதப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதெல்லாம் முழுதாக பொய்யான விஷயம். அது 2018ஆம் ஆண்டு நடந்த விஷயம். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு அதை எழுதுறாருண்டா அவர்கள் அந்த 7 வருஷமும் ஏன் எழுதில்லை. தேர்தல் ஒரு கிழமை இருக்கைக்கு எழுதுறாருண்டா என்ற வாக்கு வங்கியை சிதைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட என்னை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயங்களை கொண்டு செல்ல. உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த வட்டாரத்தில் தமிழரசு கட்சியில் ஒரு தற்துணிவுள்ள எந்த கலங்கமுமே இல்லாத ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிட்டாலும் அவர்களது நடத்தை பாலியல் ரீதியாக அவர்களை விமர்சிப்பார். ஏனென்று சொன்னால் வெல்லக்கூடாது. அடுத்ததாக இப்போ நான் ஆண் தானே, பான் என்ற ரீதியில் இப்போ ஊழல் மற்றது வேறு பிரச்சனைகள் இப்படி ஒவ்வொன்றா கொண்டாந்து தேர்தல் காலத்தில் மட்டும் எழுதுறாரு. இதெல்லாம் இப்போ 6ஆம் தேதிக்கு பிறகு காணாமல் போயிடும். இந்த முகமறியா முகநூல்கள் இந்த இணையதளங்களில் பிரசுரிக்கிறதெல்லாம் தேர்தல் முடிய காணாமல் போடும். இந்த தேர்தல் நெருங்க ஒரு கிட்ட இருக்கைகள்லாம் நீ இதை எழுதினேன்டா பயப்படுங்க. எனக்கு அது பொதுவாகவே ஒரு அரசியல்ல நீங்க பயணித்து கொண்டிருக்கிற போது விமர்சனங்கள் என்பது ஏராளமா வரக்கூடிய ஒன்றுதான். சமூக வலைத்தளங்கள் அப்படி வருகின்ற போது மக்கள் மத்தியில சில நேரங்கள்ல அது பார்க்கப்படலாம். நான் 15 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கிட்ட அரசியல்ல பயணிக்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமலும் அரசியல்ல பயணிக்கிறேன். என்னை பற்றி எவ்வளவோ சேவைகளை செய்திருக்கிறேன். எண்ணில் அடங்காத சேவைகள் மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தரம் என்னட்ட இருந்து ஏதோ ஒரு வழியில பயன்பெற்ற எல்லாருக்குமே தெரியும். 2 பேரை என்னை பற்றி ஒரு விமர்சனம் முன்வைக்கிறேன்.
முந்தின உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விமர்சனங்கள் முன்வைக்க வெளிக்கிட்டவ அதை மக்களின் எதிர்ப்பாலே அதுகளை நிப்பாட்டிட்டுங்க. திருப்பி போன முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நான் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தேன், நான் முன்வைக்க வெளிக்கிட்டவ இந்த முறை கடுமையாக பயப்படுங்க. இவன் திருப்பி வெல்ல போகிறான்ன்றது அவைக்கு விளங்கிச்சு. இவன் வெல்ல போகிறன்றது உறுதியாயிட்டுது, நான் வெல்ல போகிறன்றது. அப்போ அதை சிதைக்கிறதுக்கு பல கோணங்களில் இருந்தது. இதை ஒரு விஷயத்தை பாருங்க, நான் சொல்கிறேன் என்னென்னா, இங்கே போட்டியிடுற ஏனைய கட்சிகள் ஒரு சமூக நோக்கு, ஒரு பொது நோக்குக்கு ஒன்றுபட இல்லை. என்ன எதிர்கோணம்ன்றதுக்கு அவ்வளோ பேரும் ஒன்றாண்டு எதிர்க்கிறார். கட்சி ரீதியாக வேட்பாளர் ரீதியாக ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறார். அண்டா என்ன ஏனைய வைக்க என்னில பயம் தொட்டுட்டு அதால அது கடுமையாக எதிர்க்கிறேன். என்ன விமர்சனம் கொண்டிருந்தேன். நான் இதுக்கு பயப்படுறேன் இல்லை. மக்களுக்கு தெரியும் என்ற கை சுத்தம், நான் எப்படியானா நான் எப்படி அண்டு இங்கே ஒரு 8ஆம் வட்டாரம் சரி ஏனைய இடங்களிலும் சரி ஒரு நன்மதியுமே பொது நிகழ்வுகள் எல்லாத்திலையுமே அவைன்ற வீட்டில் நான் தனி மனிதனாக நின்று அவர்களுக்குரிய முழு ஒத்துழைப்பை நான் வழங்குறேன். சில இடங்களில் நான் பிரச்சாரங்களுக்கு போயிருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு உதாரண கதை சொல்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனேன். போய்க்குள்ள ஒரு அம்மா சொன்னால், தம்பி வாங்கோ கொள்ளுங்கோ அண்டு கதைச்சிட்டு அவள் சொன்னால், தம்பி நானுமாக்குத்தான் வாக்கு போடுவேன்னு சொன்னான். நான் சொன்னேன் எல்லாரும் போவாமா அப்படித்தான் சொல்லினேன் என்று சொல்ல அவளுடன் எனக்கு சொன்னால், தம்பி உங்களுடைய அஜினோலடியில் இருந்து ஒருத்தரும் எங்கிற கணவற்ற மரணச்சடங்குக்கு வரையில்லை, நீர் தான் வந்து நின்று இரங்கல் செய்தியும் கணவருக்காக சொல்லிட்டு போனீர், நான் அதை மறக்க மாட்டேன். இப்படி அவைகளின் மனதுகளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு. என்ன ஏன் தெரிவு செய்யணுன்றது அவன் மனதுக்கு இருக்கிற அவைக்குத்தான் தெரியும். மற்றவைய மாதிரி நான் இந்த தேர்தல் காலத்தில் மட்டும் வீடு விட படியேறுறாங்கிறேன். நான் அவைகளின் நன்மதிமைகள் ஆலயங்கள் மற்றது அவையின் பொது நிகழ்வு எல்லாத்திலையும் நான் பங்கு பெற்றேன். அப்போ மக்கள் என்னிலே ஒரு தனிப்பட்ட அன்பு வச்சிருக்கிறார்கள், என்னிலே ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் நான் ஊழல் செய்ய மாட்டேன், நேர்மையான நான், மற்றது தங்கள் கேட்கிறத வந்து செய்கிற நான் அண்டது தெரியும். நான் இந்த 8ஆம் வட்டாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 55-60 வீதிகளை போட்டிருக்கிறேன். எல்லா ஆலயத்துக்கும் பொதுவாக கிறிஸ்தவ ஆலயத்துக்கும் கொடுத்துருக்கிறேன், இந்து ஆலயத்துக்கும் கொடுத்துருக்கிறேன் நிதிகளை ஒதுக்கீடு செய்து. நான் தனியாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியில் மட்டும் நிதி எடுக்கல. எனக்கு முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் திருமதி விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் மூலமாக நிதியை எடுத்திருக்கிறார். அவர் அந்த நேரம் என்னோட ஒரு நல்லெண்ணம் வச்சிருந்தவர். நல்ல மாதிரி இப்போ நல்ல மாதிரி தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நிறைய நிதிகளை தந்திருக்கின்றார். அதே மாதிரி மெனோ கணேசன் அவர்கள் அந்த நேரம் அமைச்சராக இருந்த காலத்தில் அவரை கொண்டு 5 மில்லியனுக்கு மேற்பட்ட நிதியை நான் பெற்று மக்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து செய்திருக்கிறார். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருந்த அந்த நேரம் எதிர்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாசா அவர்கள் ஈரான் விக்ரமரட்ன அவற்றை பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் 30 லட்சம் ரூபா நிதியை தந்து இந்த காளி கோயில் மற்ற இன்னும் வேறு கோயில்களுக்கு மற்ற இனிய வீதிகள் புனரமைக்க எல்லாம் அவற்றை நிதியிலையும் செய்திருக்கிறார். அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள்டையும் நேரடியாக கோரிக்கை வச்சு நிதிகளை பெற்றிருக்கின்றனர். இப்படி நான் எல்லார்டையும் இருந்து பெற்றிருக்கிறேன். அந்த இந்த மனுஸ்க நாணயக்கார அவர்கிட்ட இந்த பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் இதுகளுக்கு அதை பெற்றுக் கொடுத்துக்கணும். இப்படி எல்லா அமைச்சர் மேலவே எல்லார்ட்டையும் நான் நிதிகளை பெற்று நிறைய வேலை திட்டங்களை செய்திருக்கிறேன். மக்கள் என்னட்டு ஒரு நம்பிக்கை இருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த வட்டாரத்துக்குள்ள ஒரு ஏதாவது அரசியல் ரீதியாகவோ இல்லாது ஒரு இடம் மாற்றமோ என்ன பிரச்சனைக்கு எனக்கு போன் அடித்தாலும் நான் எந்த நேரமும் ஆன்சர் பண்ணுவேன். சில வேளைகளில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நீங்கள் நினைப்பது போன்று வெற்றி பெற்றார். சில நேரங்களில் அந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கொள்கைகள் உங்களுடைய கருத்துக்கு முரணாக இருக்கிற போது நீங்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேறுவீர்களா, இல்லாட்டி எவ்வாறான விடயங்களை செய்வீர்கள்? நான் இலங்கை தமிழரசு கட்சியில பயணிக்கிறேன், வீட்டு சின்னம். ஆனால் கட்சி இப்போ எனக்குண்டு வேற ஒரு பிளசரி பிடிச்சி அப்படி செய்ய அழுத்தம் கொடுக்குது. எந்த வட்டாரத்துக்குரிய தேர்தல் விஞ்ஞாபனத்தை கொடுத்து என்னால் பிரதேச சபையால் செய்யக்கூடிய வேலை திட்டங்களை தான் தேர்தல் விஞ்ஞாபனமாகவும் நானே அடித்து வெளியிட்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் என்ன செய்த நான் என்ற விஷயத்தையும் நானே வெளியிட்டிருக்கிறேன். கட்சி அழுத்தம் கொடுக்கல, பிழையான அழுத்தங்களை கொடுத்தால் நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்துருவேன். எந்த ஒரு அரசியலும் பண்ணாமல் ஒதுங்கி இருந்துருவேன். அதுதான் என்ற கொள்கை. இப்போ
சரியான அழுத்தங்களை கொடுத்தா சரியானதை செய்யத்தான் மக்களுக்காண்டித்தான் நான் இப்போ நிற்பேன், கட்சிக்காண்டி நிற்க மாட்டேன். தற்போது நீங்கள் இந்த பிரதித்துவப்படுத்தும் அந்த தமிழரசு கட்சியில உள்ளக முரண்பாடுகள் என்பது இருக்கிறது. அதை பற்றி ஒரு கட்சி வேட்பாளராக நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? என்ன சொன்னா தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமாக அவர்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருந்திருக்கிறது கடந்த காலங்கள்ல. தற்போதும் அது உங்களுடைய கருத்துல இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். அப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி நீங்கள் அவ்வாறான முரண்பாடுகளை பார்க்கிறீர்கள்? வீட்டுக்கு வீடு வாசல் படி, முரண்பாடு இல்லாத கட்சி ஒன்று நீங்க சொல்லிடுங்க. முரண்பாடாம இருக்கிற ஏதாவது ஒரு கட்சி கொண்ட சொல்லுங்க. ஆனா அந்த கட்சிக்குள்ளதான் அதிக அளவான இந்த அதிகார போட்டியும் பிரச்சனைகளும் அவர்களுக்குள்ளே ஒரு அதிகார முரண்பாடுகளும் அதிக அளவாக காணக்கூடியதாக. இந்த கட்சி முரண்பாடு கதை கேட்க இது சம்பந்தமா கொஞ்சம் விரிவா சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவரால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினோன்னு இப்போ பிரிஞ்சு நிற்கிற எல்லா கட்சியும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கட்டும், இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், எல்லாம் புலொட்டை தவிர, அதாவது புலொட்டண்டா தர்மலிங்கம் சித்தார்த்தனஜான்ற கட்சியை தவிர மிச்ச கட்சி எல்லாம் உண்டா சேர்ந்திருந்தது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில். அப்போ ஒருத்தரும் முரண்பட்டு வெளியேறலேன், ஒருத்தரும் கட்சியை பிளவுபடுத்தி வெளியேறலேன். வெளியேறினா அவைக்கு தெரியும் தாங்கள் பிறகு கட்சியை அரசியலை நடத்தலான்றதும் தெரியும் அவைக்கு. அப்போ ஒருத்தரும் அப்போ தலைமைத்துவம் சம்பந்தனையா இருந்தாலும், அந்த கட்சிக்கு தலைவரை சம்பந்தனையா இருந்தாலும் அதுக்குரிய கட்சி தலைவர் பிரபாகரன் தான். சரிதான். அப்போ பயத்தில் ஒருத்தருமே வெளியேறு. பிறகுங்கிற போராட்டங்கள் மௌனிக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு தர முதல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெளியேறுச்சு. அப்போ 3 ஆசனம், பத்மினி சிதம்பரநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன் 3 பேர் இருந்தவர் உறுப்பினர் இருந்து அப்புறம் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வெளியேறி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் கேட்டுச்சு. 10 வருஷம் தொடர்ச்சியா ஆசனமே இல்லை. உண்மையிலே கூட்டமைப்பிலானது பிரிந்து சென்ற கட்சிகள் ஏராளமாகத்தான் இருக்கிறது. நான் இப்போது கேட்கிறது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவம், குறிப்பாக ஸ்ரீதரனாக இருக்கிறது, சுமந்திரன் அவர்களுக்கு இடையிலான அந்த முரண்பாடுகள் எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் தற்போது இந்த கட்சியை தான் பிரதித்துவப்படுத்துகிறீர்கள். அதனால்தான் இந்த ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கிறேன். நான் சொல்றேன் குறைக்காதேங்கோ, இல்லை சலாப்பல் பதில சொல்லி போட்டு போறேன்னு நினைக்காதேங்கோ. இது இந்த மூளை அறிவு கட்டின அப்பால்பட்ட சக்தி, அது தலைமை பீடங்களின் பிரச்சனை. இதுகளை நான் இதில் கதைக்க வலிக்கிட்டு திருப்பியும் என்ன தமிழரசு கட்சியால் கலைக்காது. நான் சொல்கிறது சரிதான். இதுகளை நான் இதில் கதைக்க வலிக்கிட்டா நாளைக்கு எனக்கு இங்கு வரைவரும் இப்படி என்று சொல்லி பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுடைய நடவடிக்கை எடுபடும். அப்போ நான் அவர்களோட சரியானத்தானே கதைப்பேன். பிழையன்று தான் நான் கதைப்பேன், சரியென்று தான் கதைப்பேன். முரண்பாடுன்னு என்ன கட்சியால் வெளியேற்றி அவ்வளவுதான். முரண்பாடு இருக்கின்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் வெளிப்படையாக இந்த ஒரு விடயத்தை தெரிவித்ததற்கு பாராட்டுக்கள். சொல்லி சொன்னா நீங்க வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறீர்கள் கட்சி ஏதாவது ஒரு விடயங்களை முன்னெடுக்கும்னு சொல்லி. இந்த கேள்வியை நான் விட்டுவிட்டு இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். கிழக்கு மாகாணத்தில் பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு நபர், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் தற்போது வட மாகாணத்தில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிற ஒரு சூழ்நிலையில் அவருடைய பிரச்சாரங்கள் அதிகமாக இடம்பெறுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய உங்கள் தமிழரசு கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய வடக்கு மாகாண தலைமை கூடிய ஆளுமை குறைவுதான் அவர் இங்கு இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கான காரணமாக இருக்குமா? இது எல்லோர் மத்தியிலும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்விதான். இது பிரச்சாரம் சம்பந்தமாக சொல்லணும்னு சொன்னால், உதாரணத்துக்கு பாருங்க, எங்கள்ட யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் ஒரே ஒரு ஆசனம் தான் வந்தது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா தான் வந்தவர். இதே நேரம் கிழக்கு மாகாணத்தை எடுக்கையில் நிறைய ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றது. ஆனால் தீவிர பிரச்சாரத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தான் செய்திருந்தார். இப்போ அவர் கொஞ்சம் ஆளுமையான ஆள். இப்போ இங்கே செய்யக்கில்ல அவற்றை தேர்தல் பிரச்சார யுக்திகள்லாம் பாராளுமன்றத்துக்கு அதிக ஆசனம் போயிருக்கும், உள்ளூராட்சி மன்றத்துக்கும் செல்லலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் செய்யக்கில்ல அவற்றை விஷயங்கள் கூடுதலாக தமிழ் மக்கள் மத்தியில் ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்று. அடுத்தது அவர் தனியாக யாழ்ப்பாணம் மண்டு இல்லை,
வடக்கு மாகாணம் எல்லா இடம் போகிறார், கிழக்கு மாகாணம் எல்லா இடம் போகிறார். அது பொதுவான விஷயம். மற்றது ஸ்ரீதரன் ஐயாவும் அண்டைக்கெல்லாம் இங்கே வந்து கூட்டம் வச்சவர் எங்களுக்கு. வேட்பாளர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் வச்சு எப்படி பிரச்சாரம் செய்யணும், இப்படி என்ன செய்யணும்ன்றலாம் அவர் வரார். இது கட்சிகளில் ஒரு ஒற்றுமை இருக்குது தலைமை பீடங்களில். பிறகு ஒரு அதிகார போட்டியும் வாரது தான். இது பலமையாக வார விஷயம்தான், புதுசான அப்படியாண்டு இல்லை. ஒருவேளை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் தோல்விகளை தழுவிக்கொண்டால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? என்ன பொறுத்தவரையில் இந்த முறை இந்த 17 உள்ளூராட்சி மன்றத்தில் குறைஞ்சது 10 உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையோடு. அதில் மாற்றம் இல்லை. மிச்சம் 7 கொஞ்சம் ஒரு தொந்து போகிற நிலையில் 2 ஆசனம் 3 ஆசனம் காணாமல் இருக்கும். அந்த நேரம் வேறு உதிரி கட்சிகளோட இணைஞ்ச ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் 17லேயும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும், 7ல் இணைஞ்சு அமைக்கும், 10ல் தனிப்பட்ட முறையில் அமைக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தேசிய கட்சியை ஆட்சி அமைக்கிறன்றது இது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கோ. நான் இதுக்குள்ள 8ஆம் வட்டாரத்துக்கு தனி மனிதனை தான் கேட்குறேன். சுரேஷன்ற ஒரு ஆளுக்கு வாக்கு விடும். இது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பிள்ளை இல்லை, தமிழரசு கட்சிக்கும் பிள்ளை இல்லை. அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியில் கேட்டால் ஒரு வாக்கும் தானாக எனக்கு விழாது. தமிழரசு கட்சி வீடண்ட ஒன்றில் கேட்கல, எந்த வட்டாரத்தில் யார் கேட்டாலும் வீட்டுக்கு கண்ட ஒரு வாக்கு இருக்குது, அந்த வாக்கு எனக்கு தானாக வரும். மற்ற சுரேஷன்ற பேருக்கு ஒரு வாக்கு வரும். இப்போ இந்த பெண்களை வந்து 25% உள்ளிருக்கணும்ன்றதுக்காகவே அந்த தேர்தல் அரசியலில் செயற்படாதவர்கள் இல்லாட்டி அரசியல் சார்ந்த விருப்பம் இல்லாதவர்களை எல்லாம் வந்து அவர்களுடைய பேர் வந்து அறிவிக்கப்பட்டு இணைக்கப்படுவது. சில வேளைகளில் அவர்களுக்கே தெரியாது தாங்கள் அந்த வேட்பாளராக இருக்கிறோம்னு சொல்லி. இப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய கட்சி சார்ந்து எவ்வாறாக இருக்கிறது இந்த ஒரு நிலைப்பாடு? இல்லை, இந்த உதாரணத்துக்கு வலிகாமன் தெற்கு பிரதேச சபை, அதாவது இங்கே சுண்ணாம் பிரதேச சபை, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி, ஐக்கிய தேசிய கட்சியில் 2 பேர், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலே ஒரு ஆள், தமிழர் விடுதலை கூட்டணியிலே ஒரு ஆள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே ஒரு ஆள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இருந்த ஒரு ஆள். இவையெல்லாம் வெற்றி பெற்றாக்கள். முதல் அவ்வளோ பேரும் வந்து தமிழரசு கட்சியில் கேட்டு போட்டியிடுங்க. ஒரு பல்லமான ஒரு உருக்கமான இதைத்தான் நாங்கள் இந்த முறை இந்த வலிகாமன் தெற்க அமைச்சிருக்கிறோம். இங்கே இந்த வேட்பாளர் என்ன போடுன்ற ஒரு அடிபடுற சூழ்நிலை தான் வலிகாமன் தெற்குக்கு உருவாகியிருந்தது. ஏனைய இடங்களில் கொஞ்சம் இந்த வேட்பாளரை கொஞ்சம் தேடி பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த வலிகாமன் தெற்கில் இப்படியான பிரச்சனை இருக்கில்லை. அது நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு கட்சி உண்டு, இங்கே மொத்தம் 5 கட்சி போட்டியிடுது. அதில் ஒரு கட்சியில் எங்கன்ற வட்டாரத்தில் ஒரு வேட்பாளர், அவர் வேட்பாளர்ன்ட்டு அவருக்கு தெரியாது. பட் நான் அவரை சொல்கிறேன் பார்த்துட்டு, என்ன ஐயா உங்களை வேட்பாளராக போட்டிருக்கேன்னு சொல்ல, உனக்கு விசாரோடா சுரேஷ், நான் ஒன்றும் பேர் ஒன்றும் கொடுக்கல. பிறகு அதை விசாரித்து கொண்டு போனால் அவர்கிட்ட கையெழுத்தும் இல்லை, போன முறை கொடுத்த ஐசி ஃபோட்டோ காப்பியை வச்சு போட்டிருக்கேன். ஆனால் அவர் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கலை. போய் தேர்தல் ஆணைக்குழு இதுகளில் பேசாமல் விட்டுட்டார். ஏனெண்டா அவர் அந்த கட்சியில் ஏற்கனவே பயணித்தவர், இப்போ அதால் பேசாமல் விட்டார். ஆனால் அவருக்கு தெரியாமல் போடப்பட்டார். தமிழ் மக்கள் சார்ந்து மீண்டும் இந்த தமிழ் கட்சிகள் குறிப்பாக ஒரு கூட்டமைப்பாக இணையக்கூடியதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா எதிர்காலத்தில்? அது சாத்தியப்படுமா? அது சாத்தியப்படுறேன்னு சொன்னால் தேசியத்தில் ஒரு பிரபாகரன் மாதிரி ஒரு ஆள் வந்து தான் இவை எல்லாரையும் ஒற்றுமையாகணும். மற்றாக்கள் செய்தால் அது சரி வரா, அதை கேட்க மாட்டேன், ஒற்றுமையாக மாட்டேன். அந்த நேரம் அவற்றை ஒரு வேண்டுகோளுக்கு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமை ஆகினார். இந்த நேரம் அப்படி ஒரு அதாவது ஒரு ஆளுன்ற பேச்சை கேட்கக்கூடிய மாதிரி இங்கே ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் கீழாயின. ஒற்றுமையாகிறதும் சாத்தியம் இல்லை. தமிழ் மக்கள்லாம் இதுக்கு அதான் தந்தை செல்வநாயகம் சொன்னவர் தானே, ஆண்டவன் தான் காப்பாற்றணும், அதுதான் இந்த நிலை. இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்கள் பல விடயங்களை தன்னுடைய கட்சி சார்ந்தும் தன்னுடைய அரசியல் விடயங்கள் சார்ந்தும் சொல்லியிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மற்றும் ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சகிராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.